ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக ஹாப்பி மதர்ஸ் டே. அற்புதமான ஒரு நாள். உலகம் முழுவதும் இனிய அன்னையார்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். அற்புதமாக உலகம் முழுவதும் தாய்மார்களை கொண்டாடுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் நினைக்கலாம். ஆண்டவராகி தேவன் 10 கட்டளைகளிலே ஒன்று, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், இவைகளிலே பிதாவாகி தேவன் அற்புதமாக உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால், பூமியில நீங்க சுகமா வாழ வேண்டுமானால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபேசியர் 1 முதல் 3 வசனங்கள், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்று வேதம் அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகி தேவன் தாயும் தகப்பனையும் எந்த அளவுல அவர் கனம் பண்ண வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டளை கொடுத்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தாய் மிகவும் அன்பானவர்கள், மிகவும் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அவர்கள்தான். ஆட்டோவில் எல்லாம் பின்னாடி தாய் தந்தை ஆசீர்வாதம் கனடாவில் போட்டிருப்பாங்க. தந்தை தாய் ஆசீர்வாதமே இம்பார்ட்டன்ட். எனவே மதர்ஸ் டே, தாய் எப்படி இருக்க வேண்டும், தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பைபிள் அழகாக சொல்லி இருக்கிறத பாருங்க. ஒரு வாக்கியத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தான் இந்த உலகத்துல பெரிய ஆறுதல். அந்த தாய்க்கு அடுத்தது மனைவி ஆறுதல் படுத்துகிற காரியங்கள் இல்லை. ஆனா ஈசாக்கு தான் தாய்க்க கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் எப்பொழுது என்றால், தன்னுடைய மனைவியை கண்டடையும் பொழுது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல தாய் அன்புக்கு ஈடானது இணையானது ஒன்றுமே இல்லை. தாய் பாசம் பெரியது. உலகத்துல எத்தனையோ இருக்கிற தாய்மார்கள் தாம் பிள்ளைகளுக்காக அனுதினமும் உழைக்கிறார்கள், ஜீவனை கொடுக்கிறார்கள், உயிரே விட்டுறாங்க. அதே மாதிரி மிருகங்களிலும் பறவைகளிலும் சின்ன சின்ன பூச்சிகளிலும், வாயில்லாத மிருகங்கள்னு சொல்லுவாங்க, அவைகளுக்கு கூட தான் குழந்தைங்களுக்காக அந்த தாய் மிருகங்கள் இடத்திலையும் மனிதர்களிடத்திலையும் போராடி தான் பிள்ளைகளை காப்பாற்றுகிறத பாரு. ஒரு எலியானாலும், ஒரு புலியானாலும், ஒரு பூனையானாலும், ஒரு பன்றியானாலும், ஒரு நாயானாலும், ஆடுகளானாலும், மாடுகளானாலும், கழுதைகளானாலும், ஒட்டகங்களானாலும், ஏனைகளானாலும், இப்படி உலகத்துல பறவைகளானாலும் பக்குவமாக தான் குழந்தைகளை, கோழி நம்முடைய வீட்டுல நம்ம வளர்க்கிற அத்தனை மிருகங்களும் பறவைகளும் தான் பிள்ளைகளை அழகாக சேர்த்தணைத்து ஆற்றி தேற்றி வளர்க்கிறத பாரு. இவைகளை காட்டில நம்முடைய தாய் மிகவும் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாயை போல தேற்றுகிற வார்த்தை, அவங்களுடைய தியாகம், அவங்க சரீர தேகம், அவங்களோட வார்த்தை, அவங்க இரவும் பகலும் தூங்காமல் நம்மளை காப்பாற்றின காரியங்கள் நினைக்கும் பொழுது தாய் பாசத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தாயை போல இந்த உலகத்தில் எதையும் நாம் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல வருகிறதை பார்க்கிறோம். ஒரு தாயை போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், தாங்குகிறார், தப்புவிக்கிறார்.
நம்ம நடத்துகிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல, தாயின் வயிற்றில தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்முடைய ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். பைபிளுக்கு கூட நிறைய ஆண்டவர் நிறைய பேரை பெண்களை உயர்த்தி பேசினதை பார்க்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, உன் பலவீனத்தினின்று பலன் பெற்றுக்கொள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலாக்கப்பட்டாய். மூன்றாவதாக, ஸ்திரியே அதோ உன் மகன். யோவான் 19:26-27. நான்காவதாக, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐந்தாவதாக, ஸ்திரியே உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? யோவான் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆறாவதாக, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஏன் துக்கப்படுற? யோவான் 20ஆம் அதிகாரம் 15, 13ஆம் வசனத்தில். ஏழாவதாக, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு. யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் பெண்களை உயர்த்தி வைத்தார், அழகு பார்த்தார், மேன்மையாக சொன்னார், மேன்மையாக வைத்தார். உன் தாயும் தகப்பனும் கனமனுவாயா. எனவே நிறைய வார்த்தைகள் உண்டு தாயை குறித்து. உலகத்துல கூட எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. ஆனா பைபிளுக்கு கூட ஆண்டவர் அழகாக எழுதி வைத்தார். ஆகவே எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அன்னையார்கள் தினம் நல்வாழ்த்துக்களையும், மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தாயும் தகப்பனும் கனம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில நினைவு கூர்ந்து மனதில் வைத்துக் கொண்டு தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.